Hi friends, Professor K. Venkataraman. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு பேஷண்ட், ஓல்டு பேஷண்ட். யாரு அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அவங்களுக்கு. கொரோனா டயத்துல 2021 2022ல ஆகி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, வீட்டுல நீங்க பிசியோ பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேல வந்து பெட் ரிட்டனா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கால் மூவ்மெண்ட், 2 கால் மூவ்மெண்ட்டும் கிடையாது, வலது கை மூவ்மெண்ட்டும் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கு. இவங்க படுத்துட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய புண்ணு வந்துருச்சு. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெட் சோர்னு சொல்லுவோம். பெட் சோர் வந்துருச்சு. அவங்க ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. ஒரு தெரிஞ்சவர் மூலமா வந்து எனக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க, பிசியோதெரபி பண்ணணும். அவங்க ரொம்ப கொஞ்சம் நடக்க முடியாம படுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து எல்லாமே அப்பதான் கொரோனா அந்த எண்ட் ஸ்டேஜ்ல இருந்ததுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, போய் பேஷண்ட்ஸ் பாக்குறது எல்லாமே. சோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணதுனால வந்து நம்ம போய் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து 2 hours ஒன்ஸ் வந்து பொசிஷனிங் பண்ண சொல்லியிருந்தேன். எப்படி திரும்பி படுக்கணும், புண்ணு வராம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்டிவா பண்ண முடியாதனால நம்ம பாசிவா எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உட்கார வச்சு, நிக்க வச்சு, நடக்க வச்சு பேக் டு நார்மல். அவங்களோட ஒர்க் என்னன்னா சின்ன பிசினஸ் பண்றாங்க, அதுக்கு திரும்ப அவங்களே வந்து எல்லாமே பண்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து நல்லா கோஆபரேட் பண்ணாங்க, சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்க. பண்ணதுனால நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. சோ லாங் டேர்ம் பெட் ரிட்டனா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ப்ராப்பரா பிசியோ பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா 2 வருஷமா இருந்தாலும் இல்ல, அவங்க ப்ராப்பரான பிசியோதெரபிஸ்ட் மூலமா பிசியோ பண்றப்ப உங்களால பேக் டு நார்மல் லைஃப் வர முடியும். சோ அவங்க வந்து பேசுறது வந்து சைக்காலஜிக்கலா மத்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனலா இருக்குன்னு தான் அவங்க வந்து ஸ்பீச் எனக்கு எடுத்து அவங்க பேசுவாங்க. அதை நீங்க கேளுங்க. நீங்க அமிர்தா பிசியோஸ் வந்து திங்கள் தோறும் இலவசமாக வந்து பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரீ பிசியோதெரபி பண்றோம். வாங்க, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம்மா. நான் வந்து ரொம்ப உடம்பு முடியாத ஆயிட்டேன். திடீர்னு நல்லா இருந்தேன், திடீர்னு படுக்கை ஆயிட்டேன். எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல. சில ஹாஸ்பிட்டல்லாம் எனக்கு பார்த்துட்டு பணம் ரொம்ப செலவாயிடுச்சு. செலவானது தான் மிச்சம். என் உடம்பு நல்லாவே ஆகல. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் போனேன், அங்கேயும் சரியாகல. ரொம்ப படுக்கையாக இருந்தேன். 2 வருஷமா படுக்கையாவே இருந்தேன். நான் அப்படியே ஓட காலங்க ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியில் ஒன்றுமே முடியாது. கையில் இருந்த பணம்லாம் செலவாயிட்டு ஒன்றும் முடியாத வீட்டில் எடுத்து வந்து போட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப முடியல. செத்துருவேன்ட்டாங்க எல்லாமே. எந்த டாக்டர் நான் பொழைப்பேன்னு சொல்லலை, எல்லாருமே செத்துருவேன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் 2 பொட்டை பிள்ளைங்க, என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 பிள்ளைங்க. எனக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு டாக்டர் வெங்கடராம் ஒருத்தர் மூலியமாக எங்களுக்கு அவர் அறிமுகம் ஆனார். அவர் அறிமுகமாகி ஒரு 3 மாசத்துல நடக்க வைக்கிறேன்னு ஒரே மாசத்துல படுக்கையா இருந்து ஒரு கால் கூட என்னால் அசைக்க முடியாது. எல்லாமே யூரின்லேருந்து பாத்ரூம்லேருந்து எல்லா பெட்லேயே நடக்கும். பக்கத்து வைக்க முடியாது, முகம் கழுவ முடியாது. நான் பாத்ரூம் போனால் கூட என்னால் குடிக்க முடியாது. எல்லாமே என் பிள்ளைங்க தான் என்னை பார்த்துக்கங்க. ஆனால் என்னை காப்பாற்றி இப்போ என்னை உட்கார வச்சுக்குது. நான் வந்து டாக்டர் வெங்கடராமனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு நான் நல்லா நடக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னா அந்த ஐயானால தான் நான் நல்லா இருக்கேன். அவருக்கு நான் நிஜமாலுமே கோடான கோடி நன்றி சொல்கிறோம்மா. அவர் வந்து நீங்கள் பாருங்க, உங்களால் முடியாதவங்க யார் வந்தாலும் சரி அவர் தூக்கி உங்களை உட்கார வச்சிருவாரு. உண்மையாலுமே நான் சொல்றேன், தங்கமான டாக்டர். ஏன்னா நான் பேசின பேச்சுக்கு வேற டாக்டர் அந்த ஓடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் அவரை பேசிக்கிறேன். ஆனா அவர் நல்ல மனுஷன்றதுனால என்னை அவ்வளோ அழகா அவர் இது பண்ணி இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு ஆக்கினாரு. என்னால் திரும்ப கூட முடியாதுமா. பின்னாடி 2 வருஷம் படுக்கையா இருந்ததுல பின்பக்கத்துல அப்படியே அந்த மாதிரி ஒரு புண்ணு வந்துருச்சுமா. அந்த மாதிரி ஒரு புண்ணு வந்து பாத்ரூம் போகிற இடம்ல எனக்கு மாற்றி வைக்கணும்னுட்டாங்க டாக்டர். ஆனால் அந்த ஐயா வந்ததுனால எனக்கு இன்னைக்கு நான் நல்லா சுகமாகி நான் இன்னைக்கு நான் உட்காந்து இருக்கிறேம்மா. அதுக்கு நான் டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேம்மா. டாக்டர் வெங்கடராம அவர் பேர். நீங்கள் பார்க்கணுன்னா வந்து அவர் வந்து பாருங்கம்மா. எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அவர் குணப்படுத்திட்டு வருமா, நடக்க வைப்பார். அந்த நம்பிக்கையோடு வாங்க, நான் மனசார சொல்கிறேன். அவரை நம்பி வாங்க. செலவு கூட நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. தங்கமான மனுஷன்.